எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் எந்த வனாந்தரத்திலும் தண்ணீரை கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் வாயிலையும் என் வாயிலையும் முறுமுறுப்பு மாதிரி வந்துடக்கூடாது. நீங்கள் அது சூழ்நிலையை விட்டுருங்க. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கட்டும். பிரச்சனை உலகமே லாக்டவுனாக இருக்கட்டும். யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லட்டும். நடக்காதுன்னு சொல்லட்டும், கிடைக்காதுன்னு சொல்லட்டும், முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லட்டும், இதுக்கப்புறம் சான்ஸே இல்லைன்னு சொல்லட்டும். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஒரு கண்மலை உண்டு. அந்த கண்மலை நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அது ஒரு நேரம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. அந்த நேரத்தில் உங்களுக்கும் எனக்கும் தண்ணி வரும். எப்படி வரும், ஏன் வரும்லாம் கேட்காதீங்க. வரும். இல்லைங்க, இந்த கோல் சாபமான கோல். எகிப்தியர் தண்ணீரை ரத்தமாக மாத்துச்சு, அவனுக்கு ரத்தமாக மாற்றும். உங்களுக்கு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும். அந்த கோல் நம்மக்கிட்ட இருக்கு. அவனுக்கு தண்ணி எப்படி மாறுச்சு, ரத்தமாக மாறுச்சு. நமக்கு தண்ணி எப்படி மாறும், திராட்சை ரசமாக மாறும். அந்த கோல் கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்கு. விசுவாசத்தோடு இருங்க. இன்னைக்கு அபாத்திரமாய் போஜனம் பானம், முறுமுறுப்போடு கொடு. கர்த்தர் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறார். இனிமேட் நம்ம வாயில் ஆண்டவரை பற்றின ஒரு முறுமுறுப்பு வரவே கூடாது. முடிவு பரியந்தம் ஆண்டவர் எனக்கு செய்வார், அழைத்து கொண்டு வந்தவர் எனக்கு தண்ணி கொடுப்பார், என்னை சாகடிக்கிறதுக்கு கர்த்தர் கொண்டு வரவே இல்லை. எனக்கு ஞானசானம் கொடுத்தது, பரிசுத்த அபிஷேகத்தை கொடுத்தது எதுக்காக, நான் தண்ணி இல்லாமல் சாவறதுக்கா அப்படின்னா இல்லை, என்னை ஆண்டவர் வாழ வைக்கிறதுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வேணால் வரட்டும், ஆனால் வாயில் மட்டும் என்ன வந்துடக்கூடாது, முறுமுறுப்பு வந்துடவே கூடாது. நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட போயிட்டு முறையிடுறதா நினச்சிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உனக்கு நடக்குது, இன்னும் நடக்கும், இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன் நீ ஆண்டவர்கிட்ட கேட்கறத எப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிற? என்னமோ நம்ம பூரண பரிசுத்தவான் மாதிரியும் ஆண்டவர் நம்மளை மட்டும் சோதிக்கிற மாதிரி. உத்தமனும் நீதிமானான யோபுவே பிடிச்சி கொடுத்துட்டாரு. நம்ம யாருன்னு நமக்கு நல்லா தெரியும். நம்மகிட்ட பிசாசு வர்றதுக்கே பயப்படுறான். அவங்ககிட்ட போனால் அவன் நம்மளை கெடுத்துருவானு ஒன்று. அந்த அளவுக்கு மோசமான ஆட்கள். நம்ம ஆட்கள் போய் முழங்கால் போட்டு ஆண்டவரை போட்டு என்ன கொஸ்டின் கேட்கறது, என்ன ஆண்டவரே. ஒருத்தர் எங்கிட்ட எனக்கு சொல்கிறாரு, யோபுவுக்கு கூட அந்த பிரச்சனை இல்லையா? நான் கேட்டேன், நீங்கள் யோபுவை பார்த்தீங்க? நிறைய பேர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஒரு நாளும் என் வாயிலிருந்து இனி அந்த மாதிரி வார்த்தைகள் வராது. எனக்கு ஆண்டவர் எது செய்தாலும் அது நன்மைக்கு எதுவாகத்தான் இருக்கும். எனக்கு ஒரு நீரூற்று இருக்கும். எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. எல்லாருக்கும் வைக்கிறது எனக்கு இருக்குதோ எனக்கு தெரியாது, ஆனால் எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாரு. அது வரும், சரியான நேரத்திற்கு வரும். சொன்னவர் வசனித்தவர் நிறைவேற்றாது இருக்க மாட்டார். அல்லேலூயா. இவங்க அபாத்திரமாக போஜனமானம் பண்ணதுனால என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க தண்ணியை குடிச்சு முடிக்கிறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, ரெவிதீமிலே இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக அமலேக்கியர்கள் எழும்பினார்கள். 8வது வசனம் வாசிங்க. அமலேக்கியர் ரெவிதீமிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணார்கள். ரெவிதீம்னா என்ன? இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் இருக்கும்போது நீ எப்ப தேவனை பார்த்து முறுமுறுத்தியோ, இப்ப என்ன வருது? யுத்தம் வருது. யார் வரா? அமலேக்கியர் வரான், எதிரி வரான். ஏன்? கர்த்தர் பிடிச்சு கொடுத்துட்டாரு. இளைப்பாறுதல்னு உனக்கு சந்தோஷமா வச்சா நீ சும்மா இருக்காம என்ன பார்த்து என்ன பண்ற? முறுமுறுக்கிற. இதுதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணினால் உங்களில் சிலர் வியாதியஸ்தராய் இருக்கிறார்கள், சிலர் நித்திரை அடைகிறார்கள். பிரச்சனை வரதான் செய்யும். ரெவிதீமில் போய் ஆண்டவர் உன்னை இளைப்பாறுதல் வச்சு சந்தோஷமா வச்சாரா? இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் கொடுக்குற சந்தோஷங்கிறது என்ன தெரியுமா? நீங்க எதிர்பார்க்கறது இல்லை, அவர் உங்களை எங்க வச்சிருக்கிறாரோ அதுவே சந்தோஷம். சிலருக்கு ஒரு பெட்ரூம் உள்ள வீடு வச்சா இன்னும் ஒரு பெட்ரூம் இருந்தால் நல்லா இருக்குமே, கர்த்தர் எப்போ நமக்கு 2 பெட்ரூம் தருவாரோ அப்படின்னு அவன் சந்தோஷமா இல்லை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நீ இப்போ ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டில் இருந்தால் தான் உனக்கு அது நல்லது, 2 பெட்ரூம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். நான் எதுக்கு சொல்கிறேன்? கர்த்தர் உன்னை எங்கே வச்சிருக்கிறாரோ, எந்த ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறாரோ அவருக்கு நல்லா தெரியும் நீ அங்கே இருப்பது நல்லது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அங்கே தான் இருக்கணும். சில நேரத்தில் ஆண்டவர் உனக்கு கொடுக்குது உலக பிரகாரமாக பார்க்கறதுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. ஒரு தடவை ஒரு கார் கொடுத்தாரு. அந்த காரை ஆண்டவர் கொடுத்த போது எனக்கு அந்த காரை பார்த்தோன்னே, அந்த கார் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி கொஞ்சம் இப்படி பெண்டான மாதிரி இருக்கும். அது டிசைனே அப்படித்தான். ஆனால் அந்த காரை ஆண்டவர் கொடுத்தாரு, கன்ஃபார்மாக தெரியும் அது ஆண்டவர் தான் கொடுத்தாரு. அப்போது அந்த காரை எடுத்துகிட்டு போகும்போது ஒரு ஊழியக்காரர் என்ன கேட்டார்,
என்ன கார் வச்சிருக்கீங்க நீங்க? முதுகு வலி வந்த மாதிரியே நிற்கிது அந்த வண்டி அப்படின்னு. முதுகு வலி வந்தவன் இப்படி நிற்பான் பாருங்க, அதே மாதிரி அந்த கார் இப்படி பெண்ட் ஆகிருக்கும் உள்ள. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளோ கேவலமாக சொல்லிட்டாரே. ஆண்டவர் சொன்னார், உன் காரை ஒரு பையிலும் கண் வைக்க மாட்டான். வன்கண்கள் பொறாமையும் உன் கார் மேலே வரவே வராது. நீ காரை ஓட்டு, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, நல்லா இருக்கு, அவ்வளோதானே, போயிட்டே இரு. பார்க்குறவன் எப்படி பார்த்தா உனக்கு என்ன? சில நேரத்தில் அழகாக இருக்கணும்னு வாங்கிட்டு பார்க்குறவனா என்ன அழகாக இருக்கு, சூப்பராக இருக்கும்பா, 3 நாள் ஜுரத்தில் படுத்துருவான். கார்லேயே போக முடியாது. வாங்கின அன்னையிலிருந்து என்னன்னு கேட்டு பாருங்க, யாரு கண்ணு பட்டுச்சோ. வன்கண்கள் பொறாமைகள்லாம் இருக்கு, உண்மைதான், சில விஷயங்கள்ல இருக்கதான் செய்யுது. எதுக்கு சொல்றேன்? சிலது ஆண்டவர் நம்ம கொடுக்கும்போது காரணம் தெரியாது, பார்க்கறதுக்கு முதுகு வலி வந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கண்ணும் இருக்காது, ஒரு வன்கண்ணும் இருக்காது. நம்ம பாட்டு நிம்மதியாக போயிட்டு நிம்மதியாக வரலாம். அதனால ஆண்டவர் வைக்கிற இடத்துல நம்ம இருக்கணும். இல்லாவிட்டால் யுத்தம் வரும், பிரச்சனை வரும். ஏன்? அபாத்திரமான போஜனம் பானம். இது முதலாவது அவர்கள் செய்தது. ரெண்டாவது, இப்போ திருப்பி ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. ரெவிதீம் இளைப்பாறுதலை முடிச்சாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டேஜ் வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 20:1. காதேசில் தங்கி இருக்கையில் ஃபர்ஸ்ட் ரெவிதீமில் போய் இறங்கினாங்க, பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அடுத்து அவர்கள் எங்க போய் இறங்கி இருக்கிறாங்க? சீன் வனாந்தரத்தில் காதேஸ் அப்படிங்கிற இடத்துல. இந்த காதேஸ் என்பதற்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹோலி, பரிசுத்தம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இவங்க செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. நீங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் பார்த்தீங்கன்னா பலிபீடத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். பலி செலுத்தி முடிச்ச உடனே பாவம் போயிடுச்சின்னு ஒரு நிம்மதி. இதுக்கு அடுத்து உள்ள போனால் பரிசுத்தம், அதுக்கு மேலே போனால் மகா பரிசுத்தம். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில். இப்போ இவங்க கொஞ்சம் ஆண்டவரோட கூட பல இலைகளும் அப்படி வந்திருக்கிறாங்க. இப்போ சோதனை யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், ஜனங்களுக்கு இல்லை. இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, இந்த ஜனங்க முறுமுறுக்கிற ஜனங்க, இது எல்லாம் கர்த்தருக்கு என்ன செய்யும்? நல்லா தெரியும். அதனால இவன் தண்ணீர் கொடுக்காட்டி என்ன தான் பண்ண போறான்? கண்டிப்பா இவன் முறுமுறுக்க தான் போறான். இது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போ டெஸ்ட் யாருக்கு? ஜனங்களுக்கு இல்லை, டெஸ்ட் மோசேக்கு. ஏன்னா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள யார் தான் இருப்பா? ஆசாரியன் தான் இருப்பா. உள்ளுக்குள்ள இப்போ பரிசுத்தத்துக்குள்ள போகும்போது, இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போகும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் தேர்ச்சி அடையும் போது, அல்லது கர்த்தரோடு கூட நெருங்கும் போது இன்னொரு வாட்டி டெஸ்ட் வருது. இப்போ தண்ணி இல்லை. இப்போ கர்த்தர் அற்புதமான ஒரு காரியத்தை சொல்றார். வசனத்தை படிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. வாசிங்க, 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பே கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து பேசுறதுக்கு எதுக்கு கோலை எடுத்துக்கிட்டு போக சொன்னாரு? பேசதானே போறோம். பேச போக சொல்லும் போது என்ன எடுத்துன்னு போக சொல்றாரு? நீ கோலை எடுத்துக்கொண்டு. நீ கோலை எடுத்துக்கிட்டுனாலே நம்ம மைண்ட் எங்க போயிடும்? இதுக்கு முன்னாடி நதியை அடித்த கோலை எடுத்துக்கொண்டு எங்க போ? கண்மலை கிட்ட போய் அதை அடி, தண்ணி வரும். இப்போ ரெண்டாவது தண்ணி இல்லை, ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் ஸ்டேஜ் மாறிடுச்சு, அவங்க வேற மாதிரி பேசுறாங்க, கொஞ்சம் மெச்சூர்டா பேசுறாங்க. என்ன சொல்றாங்க? விதைப்பும் அத்திமரமும் திராட்சை செடியும் மாதுளை செடியும் குடிக்க தண்ணீரும் இல்லாத இந்த கெட்ட இடத்தில் எங்களை கொண்டு வரும்படி. முன்னாடி இதெல்லாம் அவன் பேசல, இவ்வளோ தெளிவாலாம் பேசல. அவன் சொன்னான் எனக்கு தண்ணி கொடுத்தா போதும்னா. இப்போ கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலி என்ன ஆயிட்டாங்க? டெவலப் ஆயிட்டாங்க. இப்போ அவங்க வேற ஒரு ரெல்முக்குள்ள இருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? தண்ணி வேணும். இப்போ கர்த்தர் சொல்றாரு, கோலை எடுத்துக்கொண்டு போய் கண்மலை கிட்ட பேசு. எங்க கண்மலை கிட்ட பேசுறதுக்கு கோல் எதுக்கு? கோலே தேவையில்லையே. ஆனா கர்த்தர் பர்பஸா சொல்றாரு, நீ கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனும் சபையார கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள். அதோட அர்த்தம் என்ன? இப்போ கோல் கையில் இருக்குது. கோல் கையில் இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ தண்ணி இல்லை, மோசே கோலோட போறாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்க? கண்டிப்பா நமக்கு என்ன செய்ய போகுது? தண்ணி கிடைக்க போகுது. ஏன்? மோசே கோலோட புறப்பட்டுட்டா. இந்த கோல் நமக்கு என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும்.
கோல் தண்ணி கொடுக்குமா, கர்த்தர் தண்ணி கொடுப்பாரா? இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது கோல் மேல நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த கோல் எகிப்தியருக்கு தண்ணி கொடுக்காம சாவடிச்ச கோல், தண்ணீரை ரத்தனமா மாத்தின கோல். அதை குடிச்சவங்க எல்லாம் செத்து, அதை குடிச்ச மீனெல்லாம் செத்து போச்சு, அதுல இருந்த மீனெல்லாம் செத்து போச்சு. எகிப்தர்கள் தண்ணி குடிக்க முடியாமல் போயிற்று. அப்படிப்பட்ட கோல் அது. இப்ப இந்த கோலை பார்க்கும்போது அவன் என்ன நினைப்பான், இவன் தண்ணி இல்லைன்னு கேட்டா தண்ணியை ரத்தமா மாத்தின கோல் எடுத்துட்டு போறான்டா, இருக்கிற தண்ணிக்கு நீ எதையும் மாத்திர போறான் தான் நினைச்சிருப்பான். ஆனா அந்த கோல் இப்ப என்ன கோல்? தண்ணீரை வர வச்ச ஆசீர்வாதமான கோல் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா இப்போ கர்த்தர் சொல்றாரு, நீ கோல் எடுத்துட்டு போ. ஏன்? கோல் அல்ல, நானே தண்ணீர் கொடுக்கிறவர். இப்ப கோலை எடுத்துட்டு போகும்போது இஸ்ரவேல் ஜனங்களோட நம்பிக்கை யார் மேல இருக்குது? கோல் மேல இருக்குது. இதை எடுத்துக்கொண்டு போய் அடிச்சா தண்ணி வரும், உண்மைதான், எல்லாம் உண்மைதான். ஆனா கர்த்தர் ஒன்று சொல்றாரு, அடிக்காத, பேசு. ஏன்? இப்போ கோல் இல்ல, வார்த்தையில தான் வல்லமை இருக்குது. நீ பேசு, அந்த வார்த்தைக்குரிய வல்லமையை அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். அற்புத அடையாளம் முக்கியம். ஒரு காலகட்டம் வரைக்கும் அதை ஆண்டவர் செஞ்சார். எதற்காக? அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கர்த்தர் வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் அற்புத அடையாளத்தை எதுக்கு செய்ய வச்சாரு? கர்த்தர் தண்ணியை கொண்டு வரவர்னு தெரிய வைக்கிறதுக்கு. இப்போ இவன் எது பக்கம் திரும்பிட்டான்? எல்லாம் கோல் பக்கம் திரும்பிட்டான். மோசேயே எந்த பக்கம் திரும்பிட்டாரு? கோல் பக்கம். இதுதான் ஊழியக்காரனுடைய ஃபெயிலியர். உன்னுடைய ஊழியத்தின் பாதையிலே அற்புதம் நடக்க ஆரம்பிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் எந்த பக்கம் திரும்புறேன்? அற்புத அடையாளம் பக்கம் திரும்புறேன். இப்ப அந்த ஊழியக்காரருக்கு ஒரு டேக் உருவாயிடும். என்ன டேக் உருவாயிடும்? தீர்க்கதரிசி ஒரு டேக் உருவாயிடும். டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி, ஹீலிங் மினிஸ்ட்ரி. உண்மைதான், கையில் இருக்கிற கோலுக்கு வல்லமை இருக்கு, அந்த கையில் இருக்க நாம சொல்ற நாமத்துக்கு வல்லமை இருக்கு. ஆனால் நாமத்துக்கு வல்லமை இருக்கு, நாமத்தை பார்க்கிலும் அந்த நாமத்தை உடையவர் தான் அதை செய்து கொண்டிருக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப நீ போய் நாமத்தை சொன்னா பிசாசு ஓடுமா ஓடாதா? ஓடும். ஒருத்தன் வந்து சொல்றான், நம்மை சாராத ஒருத்தன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த நாமத்துக்கு என்ன இருக்கு? அப்போ அப்போஸ்தலருக்கும் அவனுக்கும் என்ன வித்தியாசம்? இவன் தேவ சித்தத்தோட விரட்டுவான், அவன் தேவ சித்தம்லாம் கிடையாது. பவர் இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ், பெர்ஃபார்ம் பண்றான் அவன். இவன் பெர்ஃபார்ம் பண்ணல, கர்த்தர் சொல்றாருன்னு விரட்டுறான். இதுதான் வித்தியாசம். இப்ப மோசே கண்மலையை பார்த்து பேசுனா அவனுக்கு தெரிஞ்சுப்பான், கோல் அல்ல, கர்த்தரே உயர்ந்தவர். கர்த்தர் கோலினால் மட்டும் ரட்சிக்கிறவர் அல்ல, வார்த்தையினாலும் ரட்சிக்கிறவர். படிப்படியா அவங்க ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஜை வளர்த்துக்கிட்டே போறார் ஆண்டவர். இஸ்ரவேலர்கள் ஸ்பிரிச்சுவலி கொஞ்சம் கொஞ்சமா வளரணும்னு நினைக்கிறாரு. மோசே திருப்பி எந்த பக்கம் திருப்பிட்டாரு? கோல் பக்கம் திருப்பிட்டாரு. பாரு, நானா தண்ணியை புறப்பட பண்ணுவேன், பார் அடிச்சா தண்ணி வருது பார் அப்படின்ட்டாரு. வந்துருச்சு, ஜனங்க குடிச்சிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில இதுதான் ஃபெயிலியர். அவங்க என்ன பண்றாங்க? தீர்க்க தரிசனம் உரைக்கணும், ஆண்டவர் தீர்க்கதரிசியா வச்சிருக்கிறாரு. ஆனா ஒவ்வொரு மீட்டிங்ல தீர்க்க தரிசனம் சொல்ல சொன்னாரா? ஒருத்தருக்கும் தீர்க்க தரிசனம் சொன்னாராங்கிறதா கேள்வி. ஒவ்வொரு மீட்டிங்லயும் தீர்க்க தரிசனம், ஒரு ஜெபத்துல ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. எலியா ஒரு தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு அடுத்த தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 3.5 வருஷம் ஆச்சு. ஆண்டவர் சொல்றாரு, பனியும் மழையும் பெய்யாது சொல்லிட்டியா? சொல்லியாச்சு. எங்க போ? கேரித்தாற்றங்கரைக்கு போயிரு, போய் உட்காந்துக்க. திருப்பி எப்போ? அடுத்த 3.5 வருஷம் கழிச்சு வா, பனியும் மழையும் பெய்யுன்னு சொல்லு. அப்ப நடுவில் 3.5 வருஷம் எலியாவுக்கு என்ன கிடையாது? நோ ப்ராபசி. ஆனா எலியா தீர்க்கதரிசி தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்ப கர்த்தர் சொன்னா தான் செய்யணும். எங்கிட்ட தீர்க்க தரிசனம் இருக்குன்ட்டு 3.5 வருஷம் சும்மா தான் இருக்கிறேன், என்ன பண்ணலாம்? பக்கத்து ஊருக்கு போய் நான் எல்லாருக்கும் திருப்பதி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா கர்த்தர் சொல்லுவாரு, அது உனக்கு சாபமாய் மாறும். கண்மலையை பார்த்து அடிச்சோன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணாதபடியினாலே. அந்த வசனம் அழகா இருக்கு பாருங்களேன். ஆண்டவர் சொல்ற வார்த்தை 12வது வசனம் வாசிங்க, 20:12. ஏன் இவன் விசுவாசம் எது மேல இருந்துச்சு? கோல் மேல இருந்துச்சு. விசுவாசிகளுக்கும் அதான் பிரச்சனை. இப்ப நீங்கெல்லாம் ஏன் ஊழியக்காரனை நோக்கி ஓடுறீங்க? ஏன் தீர்க்கதரிசியை நோக்கி ஓடுறீங்க? ஏன் ஒரு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி கிடைக்கிற நோக்கி ஓடுறீங்க? காரணம்னா நீங்க கோலை பார்க்கிறவங்க.
ஊழியக்காரன் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கோல். கோல் அல்ல, கோலை அடிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். கோலுக்கு பேசுகிறவர் ஒருவர் இருக்கிறார். உன்னுடைய பார்வை அவரை நோக்கி தான் இருக்கணும். இப்ப நீங்க இப்படியே ஊழியக்காரனை ஹீரோவாக்கி கடைசியில யாரை விழ பண்ணிட்டீங்க தெரியுமா? ஊழியக்காரனை விழ பண்ணிட்டீங்க. ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றார்? உன்னை பத்தி சொல்லணும்னா ஆண்டவரே ஆளை அனுப்புவார். அதாவது உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சா? உங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும்னு தெரிஞ்சிச்சா? டெய்லி உங்களை ஜீவனோட வைக்கணும்னு அவருக்கு தெரியுதா? மூச்சு கொடுக்குறாரா? இவ்வளவு தெரிஞ்ச ஆண்டவர் நீ வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணுமா வேணாமான்னு சொல்ல மாட்டாரா? உன் பொண்ணுக்கு யார் பையன், உன் பையனுக்கு யார் பொண்ணுன்னு சொல்ல மாட்டாரா? ஏன் அதுக்கு மட்டும் தீர்க்கதரிசியை தேடி ஓடுறீங்க? இதுக்கு டெய்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கறாருன்னு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இதுக்கு இந்த ஜெபத்தை கேட்பாரு, கொஞ்சம் பெரிய ஜெபமா இருந்தா ஆண்டவர் கேட்க மாட்டாரு. அப்படிதான் நீங்க முடிவு பண்ணி வச்சிருக்கீங்க. எப்படிதானே? கல்யாண விஷயம்லாம் யார்கிட்ட போய் கேட்கணும். ஏன் டெய்லி ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், இன்னைக்கு பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஜெபம் பண்றீங்க, கர்த்தர் அற்புதமா சந்திக்கிறார். இதை சந்திக்கிற ஆண்டவர் பெரிய விஷயத்தையும் சந்திப்பார். 500 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 5000 ரூபாயும் கொடுப்பார். 5000 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 50000 ரூபாயும் கொடுப்பார். 50000 ரூபாய் கொடுக்குற ஆண்டவர் 50 லட்சமும் கொடுப்பார். உங்களுக்கு 500 ரூபாய் கொடுப்பாரும் போது விசுவாசம் இருக்கு. 50 லட்சம் தேவைன்னு வரும்போது நம்ம எதுக்கும் போய் ஒரு தீர்க்கதரிசிக்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். ஏன் நம்ம ஆண்டவர் 500 ரூபா ஆண்டவர் தான், 50 லட்ச ரூபா ஆண்டவர் கிடையாது. அவருக்கு அந்த அளவுக்கு வேல்யூ இன்னும் வரல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு ரேட் ஏறிக்கிட்டு இருக்கு. 500 ரூபாயை உன்னை சந்தித்த ஆண்டவர் தேவைப்படுமானால் 50 லட்சத்தையும் சந்திப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உனக்கு ஆண்டவர், உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மாறாதவர். அன்னைக்கு எனக்கு 500 ரூபா தேவைப்பட்டதுனால 500 ரூபா கொடுத்தார். இன்னொரு நாள் 5 லட்ச ரூபா தேவைப்படும் போது 5 லட்ச ரூபா கொடுப்பார். நான் உடனே இது கொஞ்சம் பெரிய அமௌண்டா இருக்கு, என்ன செய்யலாம்? ஒரு தீர்க்கதரிசியை தேடி போயிடுவோம். அவர்கிட்ட போயிட்டோம்னா அவர் ஜெபம் பண்ணுவார். அவர் என்ன ஜெபம் பண்றாரு? கண்ணை மூடி ஆண்டவர் HDFC பேங்கை காட்டுகிறார். அங்கே உங்களுக்கு ஒரு மேனேஜர் பச்சை கலர் சட்டை போட்டு உட்கார்ந்துருப்பார். நீங்கள் அவரிடத்துல போங்கள். அவர் என்ன சொல்றாரு? நேராக போன உடனே இந்த மாதிரி ஆண்டவர் உங்ககிட்டே நம்பிச்சார். ஆமா, அவருக்கு ஒரு 3000 கொடுக்கணும், இவருக்கு ஒரு 2000 கொடுக்கணும், நம்ம வாசல ஒருத்தர் ஒரு 1000 ரூபா லோன் சேங்ஷன் ஆயிரும். இப்படி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் அனுப்புற ஆள் இப்படி செய்வாரா? நான் சொல்றேன், நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் போலை அல்ல, வார்த்தையினாலே உன்னை ரட்சிப்பதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அது என்ன பிரச்சனையா இருக்கட்டும், எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நான் சொல்லுவேன், உனக்காக எனக்காக சட்டத்தையே மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்றாரு? சட்டத்தையே மாத்துறாரு. எஸ்தர் போன ஆண்டவர் என்ன செய்யறாரு? சட்டத்தையே மாத்துறாரு. தானியேலுக்காக என்ன ஆகுது? சட்டமே மாற்றப்படுது. அந்த தேவன் தான் இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். தயவு செய்து கோலை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. ஜெப உதவி தேவை, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் தப்பா சொல்லலை. ஆனா உங்க விசுவாசம் கர்த்தர் பேர்ல தான் இருக்கு. அந்த கோலை தான் எனக்கு இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 2வது என்னாகமம் 20 இந்த டெஸ்ட் இஸ்ரவேலுக்கு இல்ல, இந்த டெஸ்ட் யாருக்கு? மோசேக்கு, ஊழியக்காரனுக்கு. ஏன்? ஹோலி பிளேஸ். அது இளைப்பாறுதல், இது ஹோலி. ஊழியக்காரங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேல வர 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 ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்களா இருக்கீங்க, மேல வரும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். கிட்ட வந்தாச்சு, கானான் தெரியுது, டிஸ்டன்ஸ் கிட்ட வருது. எங்க வந்துட்டோம்? யூதயா பக்கத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கிருந்து பார்த்தா தெரியும், கானான் தெரியுற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம், காதேஸ் வனாந்தரத்துக்கு வந்துட்டோம். மோசேயை கவுத்து விட்டாங்க பாருங்க. மோசே சொல்லுவார் உபாகமத்துல, உங்கள் நிமித்தம் கர்த்தர் என்மேல் கோபம் கொண்டு. அர்த்தம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் ஊழியக்காரனை கவுக்கிறதே யார் தான்? விசுவாசி தான். அங்க போய் எல்லா ஊழியக்காரனுக்கும் இந்த பிரச்சனை உண்டு, அத்தனை ஊழியக்காரனுக்கும் உண்டு. தீர்க்கதரிசிகிட்ட போய் சொல்றது, இப்போ ஆண்டவர் என்னை பத்தி என்ன சொல்றாருன்னு உடனே சொல்லுங்க. அவன் என்ன பண்ணுவான் பாவம்? வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றான். தெரிஞ்சா சொல்ல மாட்டானா? வரும்போதே சொல்ல மாட்டானா? கபடமட்ட உத்தம இஸ்ரவேலன் வரான்னு அவனுக்கு பார்த்தோன்னே தெரியாதா? இல்லைன்னா வரும்போதே சொல்ல மாட்டானா? என்னை பிடிக்க 50 பேர் வராங்க, அக்கினி இறங்கி பட்சிக்கட்டும்னு சொல்ல மாட்டானா? தெரியாம தானே அவன் உட்காந்துருக்கான்.
அவங்ககிட்ட போய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. சரி, அவன் ஒருவேளை நம்மள மாதிரி ஆளாக இருந்து ஆண்டவர் ஒன்றும் சொல்லலைங்க, நீங்கள் போயிட்டு வாங்க, சொன்னால் சொல்கிறேன், நம்பர் கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அந்த ஆள் வீட்டு வாசலில் வந்துட்டு வெளியே வந்துட்டு அங்கே ஒரு 10 பேர் அவரை பார்க்க உட்காந்துருப்பாங்க. அதில் 2 பேர் ஆஃபரிங் கொடுக்க வந்திருப்பான்னு வச்சுக்கோங்க. அவன் எதிரிலேயே இந்த ஆளுக்கு பவரே இல்லை, 10 நிமிஷம் ஜெபம் பண்ணி ஒன்றுமே சொல்ல. அவன் என்ன நினைப்பான்? ஓ, நம்ம ராங் பிளேஸில் உட்காந்துருக்கும் போல. அவன் ஊழியத்தை ஒழிச்சிருவான். இது தீர்க்கதரிசிக்கு நடக்கும். இப்போ என்ன மாதிரி ஆளுங்க இருக்காங்க பாருங்க, இப்போ பைபிள் டீச்சர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, எங்களுக்கு ஃபோன் பண்ணி அது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, உண்மையிலேயே அவங்களுக்கு டவுட் இருக்கும். ஃபோன் பண்ணி இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறதே, இது எதை குறிக்கிறது? நம்ம ஃபஸ்ட்டு அந்த வசனத்தை அன்றைக்கி தான் பார்த்துருப்போம். நம்ம என்ன பைபிள் 66 புஸ்தகத்தையும் கரைச்சி நம்ம ஹார்லிக்ஸ் மாதிரி பக்கத்தில் வச்சு ஸ்பூனில் சாப்பிட்டுக்கிட்டா இருக்கோம். நமக்கும் ஆண்டவர் ஏதோ சொல்கிறாரு, நம்ம சொல்லி அவ்வளோதான். இதில் இங்கே தேர்ச்சி பெற்றவனும் ஒருவனும் இல்லை. நம்ம அப்போ தான் ஃபஸ்ட்டு புதுசாக பார்ப்போம். அதுக்கு பதில் எப்படி போகும் தெரியுமா? ஜெகன் பிரதருக்கே தெரில. ஜெகன் பிரதர் பரலோகத்துலேருந்து அப்படியே இறங்கி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டார். அந்த ஆளுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். நமக்கு என்ன எல்லாமா தெரியும்? அதாவது நான் ஊழியத்துக்கு வந்த புதுசில் ஒரு பெரிய பைபிள் நல்லா படித்த ஆள் ஒருத்தர் உங்ககிட்ட நான் தர்க்கம் பண்ண, அதாவது வாக்குவாதம் பண்ண, சில டிபேட் பண்ணணும்னாரு. அப்போல்லாம் பண்ணுவோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ தெரியாது, வாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டு. இந்த ஆள் பார்த்தா பைபிள் ஸ்காலர். நமக்கு தெரிஞ்சது வெளிப்படுத்தின விசேஷமும் தானியலும் தான். அதுலேயும் ஏதோ கொஞ்சம் டிட்பிட்ஸ் மாதிரி மேஜையிலேருந்து துணிக்க மாதிரி இருந்ததை வாங்கி வச்சுட்டு ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அவர் வந்த போது தோரணையை பார்த்தீங்கன்னா 10 கமெண்ட்ரிலாம் வச்சுக்கிட்டு, ஐயோ, நம்ம டைரியில் மெசேஜ் எழுதுறதோட சரி. உட்கார்ந்த உடனே இதுதான் கர்த்தர் நம்ம பட்சத்தில் இருக்கிறாருங்கிறது. உட்கார்ந்த உடனே தானியேலிருந்து பேசுவோமானார். வாங்க, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், நம்ம சப்ஜெக்டுக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின்னு. எதுக்கு சொல்கிறேன்? இங்கே யாரை முற்றிலும் தேறினவர்கள்லாம் கிடையாது. நீங்கள் உங்களோட எதிர்பார்ப்பு பெருசு. விசுவாசிக்கு ஊழியக்காரனா எல்லாமே தெரியும், ஊழியக்காரனா டவுன் டு எர்த்து. இல்லை, ஒரு படி கொஞ்சம் மேலே போய் ஆண்டவரோட இருக்கிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவங்க தேவ தூதர்கள்லாம் கிடையாது. இங்கே இருக்கிற ஊழியக்காரர் யாரும். நாங்கள்லாம் தேவ தூதர்களாக இருந்தால் கொரோனா என்ன காணாமல் போயிருக்குமா இல்லையா? நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் குறையா சொல்லலை, எந்த ஊழியக்காரனும் குறையா சொல்லலை. நான் சொல்கிற விஷயம், நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர்களே. there is no hero. ஹீரோ வர்ஷிப் வேண்டாம். இயேசுநாதர் ஒருத்தர் தான் ஹீரோ, அவர் ஒருத்தர் தான் வர்ஷிப்பு கூடியவர். அப்படியே நீங்க பாடுறத பார்த்தா தாவீது பாடுற மாதிரியே இருக்குன்னா ஒருத்தர். எனக்கு ஆச்சரியம், இவன் எப்ப தாவீது பாடினதை கேட்டான்? தாவீது பாடினதை கேட்டாதானே இவர் பாடுறதும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குன்னு கம்பேர் பண்ண முடியும். இவன் சொல்றான், தாவீது பாடின மாதிரியே இருக்கு உங்களை பார்த்தா. போடா, தாவீதே ஒண்ணுமில்லைன்னு போயிட்டான். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மோசே சொல்ற மாதிரி ஊழியக்காரனை கவுத்துறாதிய. மோசே கொடுத்த ப்ரெஷர்ல அவர் என்ன பண்ணிவிட்டாரு? பேசுறதுக்கு நேரம் இல்லைன்னு அடிச்சு விட்டாரு. பல நேரத்தில் ஊழியக்காரன்ட்ட போய் இப்போ உடனே சொல்லுங்க, என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இம்மிடியேட்டா சொல்லுங்க. அவனுக்கு டைமே கொடுக்கறது இல்லை. அவனும் ஒரு காஃபி குடிங்க, இல்லை பிரதர் நீங்க சொன்ன பிறகுதான் காஃபியே குடிப்பேன். அவன் என்ன செய்வான் பாருங்க, இப்படி கண்ணை மூடி சுருக்கி, ஒன்றும் தெரியலையே, தெரிஞ்சா சொல்ல போறான். அவனும் தெரியலையே, அவனை கண்ணை மூடி தேடி பார்க்குறான். கட்சியா கர்த்தர் உங்களுக்கு ஆமா சொல்றாரு, நீங்க போங்கன்ட்டான். போய் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நல்லா தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களுக்கு நீங்க தான் ஜெபம் பண்ணணும். வேதத்தில் டவுட் இருக்குதா, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கேளுங்க, அவர் சொல்லுவார். அப்படியும் உங்களுக்கு தீரலையா, உங்களுக்கு ஒரு பாஸ்டர் இருக்கிறார், அவரை கேளுங்க. அவராலேயே முடியலையா, அதுக்கப்புறம் ஒரு பைபிள் டீச்சர்கிட்ட கேட்கலாம். நம்ம என்ன செய்கிறோம்? ப்ரெஷர். கடைசியில் என்ன ஆச்சு? மோசையோட வீழ்ச்சி. நான் ஒரே ஒரு கருத்தை சொல்கிறேன். இப்போ ஜனங்க எல்லாம் தண்ணி குடித்தாங்களா இல்லையா? குடித்தாங்க. ஆனால் ஊழியக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்க மாட்டீர்கள். ரெவிதீமில் யுத்தம் தான் வந்துச்சு, இங்கே டோர் க்ளோஸே ஆயிடுச்சு. அங்கே அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணா என்ன நடந்துச்சு? யுத்தம் வந்துச்சு. அதாவது வியாதியஸ்தர்களாக இருந்தார்கள். ஆனால் இங்கே
நித்திரையே அடைஞ்சாச்சு. மோசையை பார்த்து சொன்னார், நீ போக மாட்டேன், ஓவர். இதான் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுறது. பல நேரங்களிலே கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தல், கர்த்தருக்கு விரோதமாக செயல்படுதல், கர்த்தருக்கு விரோதமான கிரியை செய்தல். ஆண்டவர் ஒன்று சொன்னால் அதை செய்யுங்க. ஆண்டவர் சொல்லலையா, விட்டுருங்க, பரவாயில்ல. சில நேரங்களில் நாம் என்ன செய்கிறோன்னா, ஐயோ எல்லாரும் அப்படி வந்துச்சு, நாம் வேறு வழி இல்லை, தேவசித்தம் இல்லை தான், வேறு வழி இல்லை. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லிவிட்டு நான் ஜெபம் பண்ணி முடிக்க விரும்புகிறேன், இது பிரோஜனமாக இருக்குன்றதுக்காக. ஒரு மகளுக்கு திருமணம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. திருமணம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு அந்த மகளுடைய திருமண காலங்களுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்பாக அந்த 2 குடும்பத்துக்கு நடுவில் சின்ன பிரச்சனை வந்தது. பிரச்சனை வந்த உடனே கல்யாணம் நிற்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. அப்போ அந்த தாயார் இடத்துல கேட்டாங்க, பிரதர் இந்த மாதிரி கல்யாணம் நிற்கிற இடத்துக்கு வந்திருக்கு, என்ன செய்யலாம்? நான் சொன்னேன், ஆண்டவர் ஏதோ ஒரு சைன் காட்டுறாரு. கர்த்தர் உண்டாக்குனா எல்லாமே எப்படி தான் இருக்கும், சமாதானமாக இருக்கும். அந்த இடத்துல அதோடு கூட ஆசீர்வாதத்தோடு கூட கர்த்தர் வேதனையை கூட்டார். வேண்டாம், நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம், கொஞ்ச நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுவோம், அப்புறம் பார்த்துக்கலாம். அவங்க உடனே, இல்லை பிரதர், நான் எல்லாருக்கும் சொல்லிட்டேன், சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிட்டேன், நாளைக்கு எல்லாரும் என்னை கேவலமாக நினைப்பாங்க, அதனால் நான் பண்ணிடலான்னு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அந்த தாயோடைய கணவனார் சொன்னார், அந்த அம்மாவுடைய கணவர் சொன்னார், பிரதர் சொல்கிறாங்க, நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு. இல்லை, அந்த அம்மா சொன்ன, இல்லை பண்ணிடுவோம். திருமணம் நடந்தது. ஒரு வாரத்திற்குள்ளேயே சில பிரச்சனைகள் வந்துருச்சு. சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு, ஒரு சிம்டம் காட்டுறாரு, ஒரு சைன் காட்டுறாரு. நாம் என்ன நினைக்கிறோம், மனுஷனை பார்க்குறோம். இதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எல்லாத்தையும் பண்ணியாச்சு. நான் சொல்கிறேன், இந்த எல்லார்ட்டையும் சொல்கிற எல்லாரும் கடைசி வரைக்கும் கூட வரப்போகிறதே கிடையாது. கர்த்தர் ஒருத்தர் தான் கூட வரப்போகிறார். அவர் சொல்கிறத மட்டும் செய்யுங்க. சில நேரத்தில் முறுமுறுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், உங்களுடைய கரத்தில் எனக்கு தீமை என்பதே கிடையாது ஆண்டவரே. நீங்கள் எனக்கு என்ன செய்ய மாட்டீங்க, தீங்கே செய்ய மாட்டீங்க. நீங்கள் அப்படி மீறி இப்படி போனீங்கன்னா, ஒன்று அவர்கள் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணியதுனால வியாதியஸ்தரானார்கள். முதலாவது ரெவிதீமிலே யுத்தத்தை சந்தித்தார்கள். 2வது சிலர் நித்திரை அடைந்தார்கள். மோசே கானானுக்குள் போக முடியாமல் போய்விட்டது. இந்த 2 பானத்தையும் அவர்கள் அபாத்திரமாய் பண்ணினார்கள். தேவனுக்கு முன்பாக எங்கேயாவது முறுமுறுத்திருக்கிறோமா, அபாத்திரமா போஜனமானம் பண்ணுறோமா? நாம் எல்லோரும் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நம்மதில் இம்மட்டுமாய் கர்த்தர் பேசின காரியங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் ஞானபானத்தை குறித்து விசேஷமாக முதலாவது கண்மலையோடு கூட அடித்ததற்கும் 2வது கண்மலையோடு கூட பேசினதற்கும் ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வித்தியாசத்திற்காக ஜனங்கள் தண்ணீர் இல்லாத போது ரெவிதீமிலே அவர்கள் இளைப்பாறுதலுக்குள்ளே இருந்தபோது அவர்கள் முறுமுறுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும் போது, சில குறைவுகள் வரும்போது நம் வாயிலே முறுமுறுப்பு வராதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே, ஆண்டவரே எந்த சூழ்நிலையிலும் எங்கள் வாயில் முறுமுறுப்பு வந்துடக்கூடாதுப்பா, எந்த சூழ்நிலையிலும் உமக்கு விரோதமாக எங்கள் நாவு அசைஞ்சிடக்கூடாது, எங்கள் குறைவுகளெல்லாம் ஒரு நாள் நிறைவாய் மாறும் என்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக தேவனாய் கர்த்தர் கிருபை தருவீராக. 2வதாக, ஆண்டவரே நாங்கள் கண்மலையை பார்த்து பேச சொன்னபோது, வசனத்தை உறுதிப்படுத்தின போது, வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொன்னபோது, அற்புதத்திற்கும் அடையாளத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து மீண்டும் எங்களுடைய விசுவாசம் கோலின் மேல் அல்ல ஆண்டவரே, அந்த கோலை எங்கள் கையில் கொடுத்தவர் மேலே, எங்கள் விசுவாசம் கண்மலையின் மேலே, எங்கள் விசுவாசம் வார்த்தையின் மேலே, எங்கள் விசுவாசம் அற்புத அடையாளங்களை நம்பி அல்ல, அற்புத அடையாளங்களை செய்கிற ஆண்டவரை நம்பி, அந்த விசுவாசத்தோடு கூட நாங்கள் ஒவ்வொரு நாளும் இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. எல்லாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் தேவனை நோக்கி பார்ப்போமா. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, தருமையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். கேட்ட வார்த்தையின்படி, எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வார்த்தையின்படி நாங்கள் முடிவு பரிந்த உண்மை உள்ளவர்களாய் நிற்க, அபாத்திரமாய் போஜனத்தை நாங்கள் பானத்தை பண்ணாதபடிக்கு ஆண்டவரே, அபாத்திரமாய் பானம் பண்ணினவர்கள் வழியிலே மடிந்து போனார்கள், அபாத்திரமாய் பானம் பண்ணினவர்கள் ஆண்டவரே கானானுக்குள்ளே பிரவேசிக்காமல் போனார்கள். அது எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் பிரவேசிக்காமல் போனார்கள்.
நாங்களோ வென்றால் முடிவு பரியந்தம் ஆண்டவரே பாத்திரவான்களாய் போஜனபானம் பண்ண கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் 100க்கு 100 எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்த கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த வார்த்தைகள் எங்களோடு கூட பேசட்டும், இடைபடட்டும், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எங்கள் மத்தியில் அது கடந்து வரட்டும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.